அனைவருக்கும் வணக்கம். இந்த கீரை கால்சியம் நிறைந்தது, எளிமையாக ஜீரணமாகும். ஏன்னா நிறைய பேர் என்ன சாப்பிட்றணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாமையே பல நோய்களில் வர வச்சுக்கிறாங்க. அதனால் நம்ம சேனலில் நம்ம ஒரு நோய் பற்றி பேசும் பொழுது உணவு பற்றியும் சொல்கிறோம். இருந்தாலும் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னு தனியாக இப்போ ஒரு பகுதி இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை அப்லோட் பண்ண போகிறோம். அதுதான் ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி டுடே. இன்றைக்கி நாம் எப்படி சாப்பிட்ணும், நம்ம நோய்க்கு தகுந்த மாதிரி எந்த உணவை சாப்பிடும்போது நோய் தீரும், அதை எப்படி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் தான் இந்த பகுதி மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபீஸ் பற்றி அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி பருப்பு கீரை, இதில் கால்சியம் நிறைந்திருக்கிறது, எளிமையாக செரிக்கும். ஸோ முடக்குவாதம் இருக்கிறவங்களும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் சரி, அஜீரண கோளாறு இருக்கிறவங்களும் சரி, இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பருப்பு கீரை இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் காட்டுறோம், எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சுவையான கீரையும் கூட, கசப்புத்தன்மை இதுக்கு கிடையாது. முக்கியமாக இந்த கீரையோடைய கால்சியம் சப்ளிமெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கும் போது ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய மற்ற வாதங்கள் எல்லாவற்றுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த போனுக்கான ஹெல்த்தை கொடுக்கும், போனுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டியாவது கீரைகள் சேர்த்துக்கணும். ஆனால் ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி கீரைகள் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோன்னா நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த பருப்பு கீரை ஒரு பெஸ்ட்டாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி. சரி, இப்போ இந்த கீரையை வெயிட் லாஸ் ஆகிறவங்க கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்க பவுடர் ஃபார்மில் சேர்த்துக்கணும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். இந்த கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல நீண்ட நாள் நோய் உள்ளவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷமாக சோரியாசிஸ் இருக்குது, ஒரு 5-6 வருஷமாக முடக்குவாதம் இருக்குது, அந்த மாதிரி வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, தாய்ப்பால் அதிகமாகணும் அப்படின்னா இந்த பருப்பு கீரை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளட் டீடாக்ஸ், பிளட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி பால் சுரப்பும் நமக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளால் தான் நமக்கு நோய்கள் பரவுது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதனால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்கெல்லாம் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை இந்த பருப்பு கீரையை மசியலாவோ இல்லை துவையலாவோ கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு அதை சாப்பிட்லாம். பருப்பு நிறையா சேர்த்து இந்த கீரைகளை சாப்பிடக்கூடாது. இப்போ பருப்பில் கீரை போடுறதா இருந்தால் பருப்பு 2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணும். ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பருப்பு மந்தமாயிடும். அதனால் சாம்பார் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியாக வேக வச்சுட்டு ரசத்துக்கு வைக்க பாருங்கள், அந்த மாதிரி வேக வைக்கலாம். இல்லைனா இந்த கீரையை பயன்படுத்தி ரசம் வைக்கலாம். அந்த பருப்பு தண்ணி, அரிசி எல்லாம் போட்டு மிளகு ஜீரகம் வழக்கம் போல் போட்டு இந்த கீரையை கொத்தமல்லிக்கு பதிலாக போட்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இல்லைனா பருப்பு கீரையோட பூண்டு சேர்த்து சமைச்சா இதில் இருக்கிற கொழுப்பு, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு கண்டிப்பாக கரையும். ஸோ இதில் கொழுப்பு நீக்கி இந்த கீரைகளில் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பூண்டோடு சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபுட் ஆகுது. ஸோ இந்த பருப்பு கீரை நிறையா உங்கள் வீட்டில் விளையுது, இல்லை நிறைய பேர் இப்போல்லாம் வீட்லேயே கீரையை அழகாக விதைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சு ஜீரக தண்ணியில் கலந்து 1 ஸ்பூன் நம்ம சாப்பிட்டு வரலாம். இல்லைனா சாதப்பொடி மாதிரி ரெடி பண்ணி வச்சு மத்தியானம் உணவுக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு வரும்போது எக்ஸலண்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும், நல்லா டைஜஷன் ஆகும். ஸோ பருப்பு பொடியில் ஜீரகம், பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் காய வச்சு அரைச்சி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். வெறும் பருப்பு மட்டும் போட்டு பருப்பு பொடி அரைக்காதீங்க. ஸோ அதை நம்ம சாதத்தில் நெய் கலந்து சாப்பிட்டா வெயிட் போட்டுரும். ஸோ அதனால் வெயிட்
வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு கீரையை போட்டு இந்த மாதிரியான பவுடர்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா, சாதப்பொடி ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிப்பியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீரையில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் கோஷன்ட் நமக்கு கண்டிப்பாக போய் சேரும். ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம ஸ்பாயில் ஆகாமல் நம்ம ஃபுட்டை குக் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கால்சியம் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் என்ரிச் ஃபுட்டாக மாறும். ஸோ நம்ம கால்சியம் நம்ம உடம்புக்கு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் வருவதை தடுத்து நிறுத்துறதுல ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சப்ளிமெண்ட். ஸோ அது கீரைகளில் இந்த மாதிரி ஹெல்த்தி லீஃபி வெஜிடபிள்ஸில் அது அதிகமாக இருக்குது. சரி, இந்த பருப்பு கீரையோட இன்னொரு முக்கியமான நன்மை பற்றி நம்ம பார்த்துடலாம். எப்படி சாப்பிட்ணுன்றது இப்போ ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். மசியலாக சாப்பிடுங்க. சாப்பிடும் போது கண்டிப்பாக ரச சாதத்தோட நீராகாரத்தோடு தான் சாப்பிட்ணும். அப்போ தான் கீரை சாப்பிடும்போது வயிற்று வலிக்காது, சூடாகாது, ஈஸியாக ஜீரணம் ஆகும். அதுவும் நம்ம சொன்ன மாதிரி ஜீரகம் பெருங்காயெல்லாம் போட்டு சமைங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், நீர்க்கடுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க நம்ம சொன்ன மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சூப் வச்சு சாப்பிடும்போது அந்த யூரினரி இரிட்டேஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனது குறையும். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு பெஸ்ட்டு ஃபுட் இது. மோர் சாதத்தில் நீராகாரத்தோடு நம்ம சொன்ன மாதிரி அந்த கீரையை துவையல் பண்ணி தொட்டுட்டு சாப்பிடும்போது, இல்லை கூழ் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி கூழோடு சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டான ஒரு துவையல். ஸோ அதோடைய மருத்துவ குணம் நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த கீரையில் ஒமேகா 3 அப்படின்ற ஒரு அற்புதமான சத்து இருக்குது. அதனால் கால்சியம் குறைவாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தும் போது இந்த உடம்புக்கு தேவையான கால்சியம் சப்ளிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி வைட்டமின் ஏ, சி, பி காம்ப்ளெக்ஸ் போன்ற எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நுரையீரல் பாதிப்பு வராமல் தடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாட்டரில் காமிக்கிற மாதிரி கீரையை துவையல் அரைச்சி இவ்வளோ தான் ஃபுட்டு இருக்கணும். பழைய சாதம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். காய்கறிகள் இந்த அளவு இருக்கணும். ஸோ இப்படித்தான் நம்ம ஒரு மீல்ஸ் ரெடி பண்ணும்போது அது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு சொல்ல முடியும். அதை விட்டு தட்டு நிறைய சிக்கனும் மட்டனும் வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது நிறைய நோய்களுக்கு ஆளாயிடும். ஸோ அதனால் உடம்பை குறைக்கணும், வெயிட் லாஸ் ஆகணும்னா இப்போ நம்ம பிளாட்டர் எப்படி காமிச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா தண்ணியில் ஊறிய மோர் சாதம், அதில் நிறைய கொத்தமல்லி, இஞ்சி, புதினா அந்த மாதிரியான நல்ல க்ரீன்ஸ் இருக்கணும். 2 பவுல் வெஜிடபிள்ஸ், 1 கப்பு ரசம், ரைஸோட கோஷன் பாருங்கள், துவையலோடு சேர்ந்து. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த கீரை யூஸ் பண்ணுங்கள், இன்னொரு நாள் முடக்கத்தான் கீரை. அதெல்லாம் நம்ம தனியாக இனிமேல் வாரம் வாரம் ஒரு ரெசிபி, உங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபி பற்றி நம்ம இனிமேல் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கீரையோட இன்னொரு நன்மை மலச்சிக்கலை போக்குகிறது. குடலில் புழு நிறைய பேருக்கு அப்படியே கொத்து கொத்தாக வரும். ஸோ என்ன மருந்து சாப்பிட்டாலும் போகாது. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரசம் வச்சு இந்த நீராகாரத்தோடு சாப்பிடும்போது குடற்புழுக்கள் வெளியேறும். இறப்பையில் இருக்க அமிலங்கள் அதிகமாக சுரக்குது. அல்சர் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல் இருந்தால் அதை குறைக்கக்கூடிய அற்புதமான தன்மை இந்த கீரையில் இருக்குது. இன்னொரு மருத்துவ குணம், இந்த கீரையோட விதைகளை 4 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இளநீரில் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு குடிக்கும்போது நிறைய பேருக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகுறது, இந்த மாதிரி கட்டில் இம்பேலன்ஸ் இருக்கும், அந்த கட்டில் லீக்கேஜ் இருக்கும், லீக்கி கட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகிற இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் இருக்கும். இந்த பிரச்சனை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி யூரினரி இரிட்டேஷன் இருக்கிற ப்ராப்ளம்ஸு. ஸோ இது எல்லாமே நல்லா குறையும். அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கீரையில் இருக்குது. சரி, நம்ம இந்த விதைகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த விதைகள் இந்த மாதிரி தான், இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதில் கஷாயம் தயார் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பொடி நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த பருப்பு கீரை பொடி அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ஒரு எக்ஸலண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ நம்ம இந்த இப்போ சொன்ன எல்லா முடக்குவாதம் இல்லை தோல் நோய்களுக்கு பல வருட காலமாக மருத்துவம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, என்ன மருந்து பயன்படுத்தணும், என்ன பண்ணால் க்யூர் ஆகும்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ தரமான மருந்துகள் நம்ம கிளினிக் மூலமாக நம்ம தயார் செய்து கொடுக்குறோம். அதனால் மருந்து நம்ம யாருக்கும் கம்பல் பண்ணி கொடுக்கறதில்ல. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்க பேஷண்ட்ஸ் விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம். ட்ரீட்மெண்ட்டில் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம எல்லா மருந்துகளும், மலச்சிக்கல் மருந்து, ஜீரண மருந்து, செரிமான மருந்து, இந்த மாதிரி தோல் நோய் மருந்து, முடக்குவாத மருந்துகளை ஸ்பெஷலாக பாரம்பரிய சித்த வைத்திய முறைப்படி தயார் செய்து கொடுக்குறோம். ஸோ அதனால் எந்த அடிக்டிவ் இப்போ நம்ம வெளியே வாங்கும் போது
அதில் நிறைய அடிஷன்ஸ் கலந்துருக்கும். ட்ரக்குடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனால் நம்ம பியூரான ஹெர்பல் மெடிசன்ஸை நம்ம மன நிறைவோட இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஒரு சித்த மருத்துவர்கள் எப்படி ஒரு மருந்தை கொடுக்க வேண்டும் என்று அனுபவபூர்வமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பாரம்பரிய மருந்துகளை. அதனால் தேவைப்படுறவங்க நம்ம கொடுத்த எண்ணெய் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான மருந்துகள் கிடைக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பசித்தால் மட்டுமே உணவை புசிப்போம். நோய்களில் இருந்து நிச்சயமாக அதுவே அருமருந்தாக செயல்படும். அதனால் நாம் இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயா ஹெல்த் கேரோட கொலாபரேட்டிவ் கம்பெனி தான் ஸ்ரீயா ஹெர்பல்ஸ். ஸோ ஸ்ரீயா ஹெர்பல்ஸில் நாட்டு மருந்து எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. ஸோ எந்த மருந்து வேணும்னாலும் தயக்கப்படாமல் 9940942623 நம்பருக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள் கொரியர் செய்யப்படும். சரிங்களா? நன்றி.